ஸோ as of formal introduction நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம சிலபஸ் CE 8391 கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் நேற்று வாட்ஸ்அப் குரூப்ல வந்து டெக்ஸ்ட் போட்ட மாதிரி we have some important reference books like building materials by SK Duggal and also building materials by PC Verghese and concrete technology by MS Shetty. அந்த ஒரு பர்டிகுலர் புக் வந்து என்டையரா புக் இருக்கு. அது உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் 3:30 முடிச்சதுக்கு அப்புறமா ஐ வில் அப்லோட் இந்த கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ அந்த புக்ல பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க இந்த யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 and 3 ஃபுல் அண்ட் ஃபுல் MS Shetty அதில் கவர் ஆகும். பிகாஸ் கான்கிரீட் டெக்னாலஜி மீன்ஸ் கான்கிரீட்டுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் என்ன, சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் வாட்டர். ஸோ அதான் வந்து நம்ம யூனிட் 2ல இருக்கும். அண்ட் யூனிட் 3 ஃபுல்லாக கான்கிரீட், அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்டு அதுக்குண்டான டிசைன். ஸோ இந்த பார்த்தோம்னா always it will not be like a theory. There's a minor chance, a very less chance, there's a very less chance for you to see the problem in the question paper, particularly in unit 3 la design ku ஒரு கான்கிரீட் கலவை மிக்ஸ் பண்றோம்னா நீங்க ப்ராப்பரா யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? கான்கிரீட் மிக்சிங் நேர்ல பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு? எனி ஸ்டூடெண்ட்? கான்கிரீட் மிக்சிங் வந்து நேர்ல பார்த்துப்பீங்களா? ஸோ அதில் என்ன நடக்கும்? சாண்ட், அக்ரிகேட்ஸ், சிமெண்ட் போட்டு அந்த மிஷின்ல லோட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அதே போல கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. சர்டன் டைம்ல வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்னது வந்து மிஷின் மிக்சிங், ரைட்? அதே போல மேனுவல் மிக்சிங்கும் இருக்கு. ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ரேம்புக்கோ இல்லை ஒரு மைனர் ரிப்பேர் ஒர்க்குக்கோ கான்கிரீட் போடுறாங்கன்னா ஹேண்ட் மிக்சிங். சும்மா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. தட் இஸ் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இன் யூனிட் 3. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யூனிட் 3ல பேட்சிங் பிளான்ஸ். பேட்சிங் பிளான்ஸ்னா என்ன இருக்கும் யூனிட் 3ல? ரெடிமேடா கான்கிரீட் மிக்ஸ் பண்ணி சைட்டுக்கு கொண்டு வருது. ஸோ அதுவும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல டிரான்ஸ்போர்ட்டேஷன், காம்பாக்ஷன், ஃபினிஷிங், இந்த மாதிரி ஒரு 7 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அது ஒன்று தான் வந்து என்டையர் சிலபஸே யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 சொன்ன மாதிரி டெம்பர் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் அண்ட் மாடர்ன் மெட்டீரியல்ஸ். அதுக்கு நம்ம PC Verghese அண்ட் SK Duggal இந்த மாதிரி புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் செமஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது we received visitors from National Board of Accreditation. அவங்க வந்து என்னென்னலாம் செக் பண்ணாங்க? உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணியிருப்பாங்களா? NBAல இருந்து வந்த டீம். எஸ் சார். என்ன கேட்டாங்க? ஆமான்னு சொன்னீங்க, என்ன கேட்டாங்க? இன்டராக்ட் பண்ணல சார். பண்ணலையா? பட் ஓகே. பட் நம்ம காலேஜ் சைட்ல இருந்து நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல NBA அதோட ஆஸ்பெக்ட்ல நம்ம சப்ஜெக்ட் வந்து நீங்க எப்படி அப்ரோச் மிஷன் படிக்க சொன்னாங்க. சொல்லுங்க. என்ன பார்க்க சொன்னாங்க? விஷன் அண்ட் மிஷன். அதெல்லாம் விஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் as well as டிபார்ட்மெண்ட், மிஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் அண்ட் டிபார்ட்மெண்ட். அண்ட் அது போக யூ வில் ஹேவ் 12 ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ். அந்த 12 அவுட்கம்ஸையும் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சேர்க்கலாம்னு நினைச்சேன். பட் ஐ தாட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு இன்டராக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் இன்ஜினியரிங் நாலேஜ், ப்ராப்ளம் அனாலிசிஸ், டிசைன் ஆஃப் சொல்யூஷன். ஒரு 12 செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒரு இன்ஜினியர் வந்து ஃபைனலாக கிராஜுவேட் ஆகும்போது அவங்களை எப்படி அசஸ் பண்ணணும்ட்டு. பட் நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்காது இந்த 12 ஆட்ரிபியூட்ஸ்க்கும்.
நம்ம தியரி சப்ஜெக்ட்ல தியரி ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா டிசைன் ஆஃப் சொல்யூஷன் இருக்கவே இருக்காது. கரெக்டா? அதே போல ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ல டிசைனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை பத்திலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இப்போ நம்ம சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டிசைனும் இருக்கு as well as தியரியும் இருக்கு. ஸோ we will give certain weightage for those kind of parameters out of the 12. அண்ட் கோர்ஸ் அவுட்கம் அப்படின்னா என்ன? நம்ம நார்மலா ஒரு சப்ஜெக்டையும் நம்ம சப்ஜெக்ட்னே சொல்லி முன்னாடில இருந்தே பழகியாச்சு. பட் with regards to NBA's perspective, we are approaching each subject as each course. அதனால்தான் இங்க இருக்கிற டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட் நேம் அண்ட் சப்ஜெக்ட் கோட் சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ நீங்க செகண்ட் இயர் என்டர் ஆயிட்டீங்க. செகண்ட் இயர்ல இது உங்களுக்கு 5வது சப்ஜெக்ட் சிலபஸ் ஆர்டர் படி. தட் இஸ் வை யுவர் NBA கோர்ஸ் கோட் வில் பி C205. இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. யாரு உங்களுக்கு நீங்க என்ன சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, கோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதே போலதான் மற்ற கோர்ஸ்க்கும். ஈச் கோர்ஸ் ஹாஸ் 5 யூனிட்ஸ். ஸோ அவர் கோர்ஸ் கோட் இஸ் C205. Why it is C205? Second year la your 5th course, this construction materials is, and we have 5 units and we are setting our outcome for these 5 units. That is why it is 0.1, 0.2, 0.3 and up to 0.5. உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஒரு யூனிட்டும் நம்ம படிக்கும் போது what do you learn from it? That we write from the syllabus. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு டெலிவர் ஆகிறத பொறுத்து what you are going to achieve. இது வந்து இம்பார்ட்டன்ட், நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டெஸ்ட்டுக்கு போனாதான் it will be useful. இப்போ நீங்க உங்க டெஸ்ட் பேப்பர்லாம் கூட பார்த்தா தெரியும், அதுல வந்து கோர்ஸ் கோடு, கோர்ஸ் அவுட்கம், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும். அதை நீங்க நார்மலா ஃபில் பண்ண மாட்டோம். பட் இனிமே டெஸ்ட் எல்லாம் வைக்கும் போது வி ஷுட் ஏபிள் டு நோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்னா கோர்ஸ் கோட் என்ன. ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பேர் மட்டும் தெரிஞ்சுட்டா பார்த்தாது, அதோட கோர்ஸ் அவுட்கம் நீங்க இதுல இருக்கிற மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். This applies for all the course. So உங்களுக்கு எல்லா கோர்ஸ்க்கும் வந்து they will tell you about what is your course outcome. அண்ட் இந்த ஸ்லைட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. யூனிட் 1ல இருக்கக்கூடிய சிலபஸ் என்னென்ன அப்படின்ட்டு, ஸ்டோன்ஸ், பிரிக்ஸ் அண்ட் கான்கிரீட் பிளாக்ஸ். ஸோ நம்ம இந்த டாபிக்கும் ஸ்டோன் வெர்சஸ் பிரிக்குக்கும் லாஸ்ட்ல வருவோம் ஆஃப்டர் சீயிங் த பிரிக் டாபிக். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் we are going to see pictures. அந்த பிக்சர்ஸ்ல இருந்து நம்ம எப்படி இன்டராக்ட் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ஆல்சோ how we are going to interpret the construction material called a brick. இது வரைக்கும் நம்ம தெரியும் செங்கல்னா யாருக்கு தெரியாம இருக்கும், எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்ட்டு. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம ஒண்ணா பார்க்கலாம். ஸோ நம்ம போட்டோஸ்ல வந்து ஒன்னொன்னா டவுட் இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் பிரிக். இப்போ நம்ம நீங்க இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட், 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் எந்த ஃபேஸ்ல நம்ம திருப்புறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதே போலதான் இங்கேயும். இங்க உங்களுக்கு தெரியக்கூடிய வியூல ஒரு பிரிக் இருக்கு. லென்த், வித் அண்ட் ஹைட் ஆர் திக்னஸ் இப்போ நம்ம சொல்லலாம். லென்த், வித், ஹைட் 3 டைமென்ஷன் இருக்கு. ஸ்ட்ரெச்சர் ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. ஸ்ட்ரெச்சர் அப்படின்னா இந்த பிரிக்கோட லென்த் உங்களுக்கு தெரியற மாதிரி மேசன்ட்ரி கட்டினாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெச்சர். உங்களுக்கு நீங்க பிரிக் வால் வந்து பிளாஸ்டரிங் பண்ணி பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, பிரிக் வால் கட்டினவனே எப்படி இருக்கும், அப்படியே சீரீஸ் ஆஃப் பிரிக்ஸ் வில் பி அரேஞ்ச்ட் one row above another, right? அதுல if the brick masonryனா the arrangement of units, individual units. ஏன்னா மொத்த பிரிக்கையும் சேர்த்து ஒரு அரேஞ்ச்மெண்டா சொல்றது பேர் தான் மேசன்ட்ரி. ஸோ the construction is called brick masonry. ஸோ இந்த பிரிக் மேசன்ட்ரி வால்ல ஸ்ட்ரெச்சர், அதாவது உங்களோட லென்த் தெரியற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ். அதே மாதிரி ஒரு ரோ வில் பி கால்ட் அஸ்
கோர்ஸ் ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. நம்ம அடுத்த பிக்சர்ஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிக்சர் பாருங்க, சோல்ஜர் அப்படின்ட்டு இருக்கு. சோல்ஜர் மீன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹாரிசான்டலா வச்சா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெச்சர். அதே நம்ம 90 டிகிரி அப்வர்டு திருப்பி வெர்டிகலா வச்சு லே பண்ணோம்னா தட் வில் பி கால்ட் அஸ் சோல்ஜர். இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு விஷுவலி அப்பீலிங்கா இருக்கும். அது நம்ம பிக்சர்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹாரிசான்டலா இருந்தது, அதுக்கு பேர் ஸ்ட்ரெச்சர். வெர்டிகலா இருந்தா அதுக்கு வந்து சோல்ஜர். நெக்ஸ்ட் யூ கம்பேர் த டாப் ரோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பிக்சரை கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தாச்சு ஸ்ட்ரெச்சர், தேர்ட் ஒன் வில் பி இஸ் கால்ட் ஹெடர். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சேம் என்ன சொல்லலாம், நம்ம வெர்டிகலா எந்த ரொட்டேஷனும் கிடையாது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லேயர்ல, பட் ஹாரிசான்டலி மட்டும் ரொட்டேட் ஆயிடும். ஹாரிசான்டலி ரொட்டேட் பண்ணி ஹெடர் ஓரியன்டேஷன் அப்படின்னா உங்களோட வித் ஆஃப் த பிரிக் தெரியற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் ஹெடர். ஓகேவா? லென்த் ஆஃப் த பிரிக் தெரியற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெச்சர். வித் ஆஃப் த பிரிக் தெரியற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா தட் வில் பி கால்ட் அஸ் ஹெடர். இதான் ரெண்டு டிஃபரன்ஸ். ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா ஸ்ட்ரெச்சர் அண்ட் ஹெடர் இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் பிரிக் மேசன்ட்ரியில, பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் கீழே இருக்கிற பிக்சர் பாத்தீங்கன்னா நமக்கு ரோ லாக் ஸ்ட்ரெச்சர். ரோ லாக் ஸ்ட்ரெச்சர். இப்போ நீங்க ஸ்ட்ரெச்சருக்கும் ரோ லாக் ஸ்ட்ரெச்சருக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, சிம்பிளா இருக்கு. நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே 90 டிகிரி வெர்டிகலா ரொட்டேட் பண்ணிருக்காங்க, வெர்டிகலா டில்ட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ரோ லாக் ஸ்ட்ரெச்சர். லென்த் வைஸா உங்களுக்கு கேபிட்டல் எல் வில் பி விசிபிள். அண்ட் ஹைட் வைஸா பார்த்தோம்னா யுவர் width will be your height in the roll lock structure. Your width of the brick will be your height in the roll lock structure. ஸோ நம்ம இதுல இருக்கக்கூடிய எந்த ஓரியன்டேஷன் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வால்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் அதே மாதிரி யூ கேன் see the difference between soldier and sailor. soldier and sailor ரெண்டுமே vertical தான், but it is 90 degree rotated in the vertical axis. And last, simply roll lock. Roll lockலயும் you can see roll lock ஸ்ட்ரெச்சருக்கும் roll lockக்கும் என்ன டிஃபரன்ஸ். roll lock ஸ்ட்ரெச்சர் 90 டிகிரி ஹாரிசான்டலா டில்ட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் roll lock. இந்த மாதிரி ஒரு பிரிக்கை நார்மலா லே பண்றதுக்கே இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த பிரிக்கை எப்படிலாம் எந்த டைரக்ஷன்ல வச்சு லே பண்ணணும். நீங்க நார்மலா ஒன்றும் இல்லை, ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்லைடு திருப்பி கிடைச்ச உடனே நீங்க அகைன் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. பார்க்கும்போது டிரா பண்ண மட்டும் பார்த்தாது, உங்க கையில வந்து அடிக்கடி ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, நீங்க ஃபோனை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபோன்ல நீங்க லென்த்து வித்து திக்னஸ் இது மூணையும் செட் பண்ணிக்கிட்டு ஒரு ஓரியன்டேஷனையும் நீங்க மாத்தி மாத்தி செக் பண்ணி பார்க்கலாம். எந்த டைரக்ஷன்ல தெரிஞ்சா அதுக்கு பேர் ஸ்ட்ரெச்சர் ஆர் சோல்ஜர் ஆர் செயிலர். இந்த மாதிரி நம்ம யூ கேன் ஏபிள் டு ப்ராக்டிஸ். ஸோ உங்களுக்கு மறக்காம இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிரிக்கை வந்து எப்படி ஓரியன்டேஷன்ல பண்ணாங்கன்னு பார்த்தோம். அண்ட் அந்த பிரிக்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இது ஒரு கியூபாய்டு, கரெக்டா? ஒரு சாலிடா வந்து இது ஒரு கியூபாய்டு. ஸோ தேர் ஆர் 6 ஃபேசஸ். எல்லாமே நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் நீங்க பார்த்த ஆஸ்பெக்டை வச்சு தான் சொல்லியிருக்கோம். there are 6 faces, top, bottom, front, behind and left and right. அந்த 6 ஃபேஸ்க்கும் வந்து they have given 6 names. particularly 5 names. ஏன்னா top and bottom will be called as bed. top as well as bottom surface will be called as bed. ஃப்ரண்ட்ல என்ன இருக்கோ that is called facing. இந்த ஃபேசிங்கை வச்சு தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ல ஓரியன்டேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஃபேசிங்ல வந்து லென்த் தெரிஞ்சா இதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சர். இப்போ நம்ம என்ன இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரெச்சர் மோட்ல வச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிள். ஓகேவா? இன் திஸ் எக்ஸாம்பிள் த பிரிக் இஸ் ஓரியன்டட் இன் ஸ்ட்ரெச்சர் ஃபார்ம். அண்ட் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்டு கல், CULL கல். அண்ட் ரைட் சைடு இட் இஸ் கால்டு எண்ட். அதே போல த பேக் ஃபேஸ், ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து இட் இஸ் கால்டு ஃபேஸ், பட் த பேக் beneath என்ன இருக்கோ that is called side. Sometimes
ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் ஆல்சோ பி கால்ட் அஸ் பேக் ஆர் பேக்கிங். ஏன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபேஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் வால், பின்னாடி வந்து பேக் ஆர் பேக்கிங் இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற பிக்சர்லயும் பாருங்க அதே தான் இருக்கு. ரெண்டு பிக்சரும் சேம் தான், ஒரு சிக்னிஃபிகன்ஸ்க்காக தான் ரெண்டு வாட்டி அந்த இமேஜ் போட்டிருக்கோம் இந்த ஸ்லைட்ல. Now we are going to see some of the important terms. ஆல்ரெடி ரெண்டு மூணு பார்த்துட்டீங்க, ஸ்ட்ரெச்சர், ஹெடர் அப்படின்னு சொல்லிட்டு. அது தவிர்த்து இங்க வந்து ஜாயிண்ட் அப்படின்ட்டும் பெட் அப்படின்ட்டும் இருக்கு. ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, சர்ஃபேசஸ்ல என்னென்ன நேம்ஸ் இருக்குன்ட்டு. பெட்டுங்கிறது எங்க வரும், அட் த டாப் அண்ட் பாட்டம். ஸோ இங்க நான் அந்த பிக்சர் ஜூம் பண்றேன் பாருங்க. இங்க பெட் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே போல இங்க வந்து ஜாயிண்ட்ஸ், ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் now I will mark now. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, தெரியுதா உங்களுக்கு மார்க் பண்றது, இல்ல இன்னும் பெருசு பண்ணணுமா? சார் தெரியுது சார். ஓகே, ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணல, அகைன் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து அதுக்கு கீழே இருக்கிற லேயர்ல கிடையாது. அந்த ஜாயிண்ட் வந்து கட் ஆகுது. ஜாயிண்ட்ங்கிறது எங்க வரும், ஒரு பிரிக்கையும் இன்னொரு பிரிக்கையும் கனெக்ட் பண்ற அந்த இன்டர்மீடியட் ஃபேஸ்ல. அந்த ஃபேஸ்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, மேசன் என்ன பண்ணுவாங்க, கொத்தனாரு ஜாயிண்ட்ல கலவை போடுவாங்க. அந்த கலவையில யூ வில் ஹேவ் த இன்கிரீடியன்ஸ் கால் சிமெண்ட், சாண்ட் அண்ட் வாட்டர். இந்த மூணையும் சேர்த்து தான் மார்டர் ப்ரிப்பேர் பண்றாங்க, சிமெண்ட், சாண்ட் அண்ட் வாட்டர். அந்த ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிட்டே வராங்க. இந்த இடத்துல வந்து they have constructed the ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ்லயே ஒரு லேயரா பிரிக் லே பண்ணிருக்காங்க. ஏன் ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ்ங்கிறோம், அந்த ஓரியன்டேஷன்ல இந்த வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நமக்கு கண் கூட தெரியற ஃபேஸ்ல என்ன ஓரியன்டேஷன் இருக்கோ தட் இஸ் கால்ட் ஹியர், இட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெச்சர். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் லேயர்ல பாருங்க, இங்க மார்க் பண்றேன். அந்த ஜாயிண்ட் வந்து அடுத்து அதோட ஆல்டர்னேட் லேயர்ல தான் கனெக்ட் ஆகுது. ஒரே ஆக்சஸ்ல, ஒரே ஸ்ட்ரெயிட் ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து அகெயின் இங்கதான் இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன பண்றாங்க, they have discontinued the joint. சப்போஸ் இப்போ ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து ஜாயின் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், there will be some loss of stability. ஸ்டேபிளா இருக்காது. அதனாலதான் அந்த என்டையர் ஸ்ட்ரெச்ல ஆல்டர்னேட் லேயர்ஸ்ல நேர்கோடுல ஜாயிண்ட்ஸ் வர மாதிரி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஜாயிண்ட் இங்க இருக்கு, செகண்ட் ரோல கொஞ்சம் ஜாயிண்ட் தள்ளி இருக்கு, தேர்ட் ரோல இங்க இருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபோர்த்ல இங்க இருக்கு, ஸ்டாகர்ட் அரேஞ்ச்மெண்ட். திஸ் இஸ் கால்ட் ஸ்டாகர்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம பிரிக் லே பண்ணும்போது அப்படிதான், அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கல் அடுக்கிக்கிட்டே போவாங்க. ஒரு கல்லுக்கு கீழே இன்னொரு கல்லு வந்து ஸ்டாகர்டா அடுக்குறாங்க. ஸோ தட் த ஜாயிண்ட்ஸ் வில் ஆல்சோ பி ஸ்டாகர்ட். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்டாகர்ட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு நம்ம அந்த ஜாயிண்ட்டை கொஞ்சம் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது அந்த கார்னர் வாலோட கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கிற பிரிக்கு மட்டும் ஹாஃப் பிரிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபுல் பிரிக்கை யூஸ் பண்ணாங்க. அதனால்தான் நம்ம we can able to achieve that staggered arrangement. அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு ஃபர்ஸ்ட் ரோல நீங்க ஒரு ஃபுல் பிரிக் வச்சீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ரோல ஹாஃப் பிரிக்கை வச்சுதான் பண்ணணும். ஆர் எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா டாப் லேயர்ல பாருங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தடுக்கிறதுக்காகவே யூ கேன் ஏபிள் டு சி த ஹெட்டர் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் பிரிக் ஹெட்டரா இருக்கு, ஓகேவா?
செகண்ட் ரோல இருக்கிற பிரிக்கு ஸ்ட்ரெச்சரா இருக்கும். ஹெடர்னா வித்து தெரிஞ்சதுன்னா அது ஹெடர், ஓகே, அண்ட் லென்த் தெரிஞ்சதுன்னா அது ஸ்ட்ரெச்சர். ஸோ இந்த மாதிரி அவங்க ஓரியன்டேஷன்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால தான் யூ கேன் able to achieve the staggered arrangement. ஸோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இன்னொரு டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராக். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிரிக்ல வந்து அந்த மேனுஃபேக்சரரோட பேர் இருக்கும். அந்த பேர் வந்து கூட வெளிப்படையா டாப் சர்ஃபேஸ்ல இருக்காது, அதாவது டாப் பெட்ல இருக்காது. கொஞ்சம் ஃபாலோவா ஒரு சின்ன டெப்த் விட்டுருப்பாங்க, ஒரு டிப்ரெஷன் மாதிரி, ஒரு சின்ன டிப்ரெஷன் மாதிரி விட்டு இந்த செங்கல் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த டிப்ரெஷனுக்கு பேர் தான் வந்து ஃப்ராக். இது எதுக்காக அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன ரீசன்? அது கூடவே பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்ட்ரெச்சர் பாக்குறது தெரியும். லென்த் வைஸ் பார்த்தோம்னா அது ஸ்ட்ரெச்சர், வித் வைஸ் பார்த்தோம்னா அது ஹெடர். ஸோ ஃப்ராகுக்கு எனி ரீசன்? Is there any reason for frog? சொல்லுங்கம்மா. Is there any reason for frog? சார் அந்த சிமெண்ட் போடுவாங்க. கரெக்ட். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கலவை போட்டு ஸ்டெபிலிட்டி பண்றதுக்காக தான். ஸோ இட் வில் கிவ் யுவர் ஸ்டெபிலிட்டி ஒரு வாலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட், இப்போ நம்ம எப்படிலாம் அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா குயிக்காக பார்க்குறோம். ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ். ஸோ யூ கேன் ஏபிள் டு see the arrangement of bricks in the lengthwise fashion on the both the face of the wall, right side and left side. இது ஸ்ட்ரெச்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெடர். ஹெடர் பொறுத்த வரைக்கும் அவுட்டர் ஃபேஸ்ல என்ன தெரியும்? வித்து மட்டும் தான் தெரியணும், கரெக்டா? வித் ஆஃப் த வால் தெரியிற ஃபேஸ் ஹெடர் கோர்ஸ். இந்த ஹெடர் கோர்ஸ்லயும் ரெண்டு டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடிய வால இன்டர்கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜாயிண்ட்டை பாருங்க. அந்த ஜாயிண்ட்ல அவங்க யூஸ் பண்ண பிரிக்கோட சைஸ் நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு ஃபுல் பிரிக் கிடையாது. இப்போ இந்த பிரிக்கை நம்ம வந்து ஃபுல் பிரிக்னு சொல்லலாம், பட் இந்த பிரிக் வந்து ஃபுல் பிரிக் இல்ல. பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க அந்த சைஸ் பார்த்தாலே தெரியுது. ஃபுல் பிரிக்கை விட, அதாவது இது வந்து ஃபுல் பிரிக் கேபிட்டல் எஃப்னு எழுதும், ஓகேவா? இது வந்து என்ன சொல்லலாம்னா 3/4 ஆஃப் த பிரிக். அதாவது டோட்டல் லென்த் ஆஃப் த பிரிக்ல முக்காவாசி தான் இருக்கு, கால்வாசியை வந்து கட் பண்ணிட்டாங்க. That is not a full brick. That is your 3/4 of the brick. So அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல it is called a 3/4 bat. இங்க சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, a 3/4 bat. So that will able to give you a continuity at the joint. நெக்ஸ்ட் சோல்ஜர் கோர்ஸ். ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தோம், நம்ம ஸ்ட்ரெச்சரை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி லென்த் வைஸா நமக்கு ஹைட் தெரிஞ்சதுன்னா that will be called as சோல்ஜர் கோர்ஸ். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட்ல பாருங்க, அங்க ஃபுல் பிரிக் தான் கொடுத்துருக்காங்க. போன ஸ்லைட்ல ஹெடர் கோர்ஸ் பார்க்கும்போது அங்க ஜாயிண்ட்ல, அதாவது அந்த வால் ரெண்டு டைரக்ஷன்ல வரக்கூடிய ஜாயிண்ட்ல முக்கால் பிரிக்கை யூஸ் பண்ணாங்க, பட் இங்க ஃபுல் பிரிக் இஸ் யூஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேசன்ரி ஆங்கர்ஸ்.
இங்க நம்ம பிரிக்கை யூஸ் பண்ணது வந்து ஹாலோ பிரிக்ஸா இருக்கு, ஒரு பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸா இருக்கு. ஏன் பிரிக்ல வந்து ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டரா பார்ப்போம். இந்த இடத்துல they are used as steel connection or aluminum connection so that once பிரிக்கை லே பண்ணவனே அந்த கனெக்டிவிட்டி ஃபேக்டர் நமக்கு வந்து பின்னாடி இருக்கும். can able to integrate it with other structure. That is called masonry anchors. Next term is called arris. Arris அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்றாங்க? the sharp corner edges. கார்னர்ல இருக்கக்கூடிய எட்ஜ் வந்து arris. and next ashlar masonry. இந்த பிக்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கீழே வந்து பிரிக்ஸ் கிடையாது, they are using stones to lay the masonry, and on the top of it you can use the brick wall, masonry wall. இதுல they used a stretcher course. இங்க உங்களுக்கு கிளியரா தெரியுதா? கீழே வந்து 4 brick இருக்கு, அதுக்கு மேல 3 brick இருக்கு. they have constructed the brick in a staggered manner so that the joints வந்து கண்டினியூஸா ரன் பண்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்து we are going to see a next set of some pictures. அதுல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து க்ளோசர் அப்படின்ட்டு தான் முடியும் சஃபிக்ஸ்ல. ஏன் க்ளோசர் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம்னா, இட் இஸ் அ போர்ஷன் ஆஃப் பிரிக் கட் அலாங் த லென்த் அப்படின்ட்டு in such a way that as one long face remains intact. ஸோ இப்போ நம்ம டேர்முக்கு மீனிங் பார்த்துட்டோம். இதுல நமக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, பிரிக்கை கட் பண்ண போறாங்க, பட் எந்த ஆக்சஸ் ஆர் எந்த டைரக்ஷன்ல எந்த லென்த் வைஸ் கட் பண்ண போறாங்கன்னா அலாங் த லென்த். ஸோ லென்த் டைரக்ஷனுக்கு பேரலா தான் உங்களோட கட்டிங் பிளேன் இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ they also mean that one long face should remain intact. So நம்ம பிக்சர்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் க்ளோசர் இஸ் கால்ட் குவீன் க்ளோசர். அதுக்கு தான் வந்து பக்கத்துல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபுல் பிரிக்குக்கும் குவீன் க்ளோசருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இப்போ நமக்கு தெரியுதா? எந்த இடத்துல வச்சு கட் பண்றாங்கன்னு. they have cut the brick. If they cut the brick along the length of the material, குவீன் க்ளோசர் வெறும் குவீன் க்ளோசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா ஆஃப் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பாதி வித்து கட் ஆயிருக்கு, பாதி வித்து ரிமைனிங் இருக்கு அப்படிங்கிறது தான் குவீன் க்ளோசர். அது பக்கத்திலேயே யூ கேன் ஆல்சோ சம்டைம்ஸ் ஹாவ் குவீன் க்ளோசர் குவார்ட்டர், விச் மீன்ஸ் நம்ம குவீன் க்ளோசரையே அகெயின் ரெண்டா கட் பண்ணோம்னா தட் பிகம்ஸ் குவீன் க்ளோசர் குவார்ட்டர். தான் டிஃபரன்ஸ். ஒரு ஃபுல் பிரிக்குக்கும் ஹாஃப் பிரிக்குன்னு சொன்னோம்னா, இந்த ஹாஃப் பிரிக்கை நம்ம எப்படி மீன் பண்றோங்கிறது பொறுத்து இருக்கு. நம்ம டோட்டல் வால்யூம் ஆஃப் பிரிக்ல எப்படி கட் பண்ணா we are going to get what kind of remaining portion. அந்த ரிமைனிங் போர்ஷனை கூப்பிடுற பேர் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ற ஆக்சஸ் இந்த டைரக்ஷன் எல்லாம் பொறுத்து தான் இருக்கு. ஸோ குவீன் க்ளோசர் வந்து they cut the brick along the length of the wall in such a way half of the width is removed and half of the width is remaining. And second type of closure is called king closure. இதுல நல்லா யோசிச்சுக்கோங்க, ஸ்ட்ரெச்சர்னா லென்த்தை குறிக்கும், ஹெட்டர்னா வித்தை குறிக்கும். அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரெச்சருங்கிற வேர்டை யூஸ் பண்ணும்போதுலாம் லென்த்தை யோசிச்சுக்கோங்க, ஹெட்டருங்கிற வேர்டை யூஸ் பண்ணும்போதுலாம் வித் ஆஃப் த பிரிக்கை யோசிச்சுக்கோங்க. இங்க கிங் க்ளோசர் பொறுத்தவரைக்கும் இட் ஹாஸ் ஹாஃப் ஹெட்டர் அண்ட் ஹாஃப் ஸ்ட்ரெச்சர் பேஸ். இதுல என்ன மீன் பண்றாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா அதுல மார்க் பண்ணி காட்டுறேன். இட் ஹாஸ் ஹாஃப் ஹெட்டர். ஹாஃப் ஹெட்டர்னாலே வித்து தான். ஹாஃப் ஹெட்டர்னா என்ன அர்த்தம்? ஹாஃப் வித் நமக்கு எங்க அவைலபிளா இருக்கு? இந்த இடத்துல மார்க் பண்றோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஹாஃப் வித் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் we also have half stretcher. ஸ்ட்ரெச்சர்னா என்ன அர்த்தம்? லென்த். half ஸ்ட்ரெச்சர்னா L/2. ஸோ நமக்கு எங்க L/2 அவைலபிளா இருக்கு? இந்த இடத்துல.
ஓகேவா? So we cut the brick in such a way that we have half header available and half stretcher available. This is called king closer. And the next interesting type of closer is called beveled closer. இப்போ நீங்க பிக்சர் இல்லாம வெறும் சென்டென்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா it will be confusing. So you have to approach the type of pictures that we are using in each type. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிக்சரை வரைஞ்சிட்டு நம்மளாவே ஓனா எழுதலாம் என்ன டைப்னு சொல்லிட்டு. அப்போ சென்டென்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் இந்த டைம் பிக்சரை பார்த்துட்டு அப்புறமா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பெவல்டு க்ளோசர்னாங்க. இந்த பெவல்டு க்ளோசர் பொறுத்த வரைக்கும் எது அவைலபிளா இருக்கு எது அவைலபிளா இல்லை யாராவது சொல்ல முடியுமா? How can you able to define the beveled closer? half header available இருக்கு சார். ஹெட்டர்ல half header available இருக்கு சார். ஓகே. வாட் அபவுட் ஸ்ட்ரெச்சர்? half header available இருக்கு. ஓகே. and what about stretcher? ஸ்ட்ரெச்சர் என்னாச்சு? ஃபுல்லாவே கட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கட் பண்ணணும்னா ஒரு கட்டிங் பிளேனுக்கு நமக்கு 2 பாயிண்ட் தேவை இருந்தா போதும் இல்லையா? அழகா ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அதை அப்படியே நம்ம வந்து வெர்டிகலா இறக்குறோம் கத்தி மாதிரி. ஸோ அதான் இங்க மீனிங். யூ செலக்ட் 2 points ஃபார் டெவலப்பிங் அ கட்டிங் பிளேன் இன் சச் அ வே தட் ஒரு பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். கரெக்டா? அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அந்த வித்துல பாதி எங்க இருக்கும், மிட் பாயிண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு பாயிண்டையும், அந்த செகண்ட் பாயிண்ட் வில் பி அட் த கார்னர் ஆஃப் த பிரிக். ஆரிஸ் அந்த எட்ஜ் சொன்னோம் இல்லையா, அந்த 2 ஷார்ப் கார்னர் எட்ஜும் மீட் ஆகிற பாயிண்ட், இந்த 2 பாயிண்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணி டெவலப் பண்ண கட்டிங் பிளேன் லைன். ஸோ இந்த லைன் அப்படிதான் டெவலப் ஆயிருக்கு. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பெவெல்டு க்ளோசர். ஸோ பெவெல்டோட இங்கிலீஷ் மீனிங்கே அதான், நம்ம வந்து ஸ்லோப்பா கட் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கிங் க்ளோசர்ல இருந்து வேறுபட்டிருக்கு. எப்படி டிஃபர் ஃப்ரம் கிங் க்ளோசர்னு வே half width is maintained at one end and full width is maintained at another end. அது எப்படி ஃபுல் வித்னு சொல்றாங்கன்னா இந்த போர்ஷன்ல சொல்றாங்க. கல் அதாவது லெஃப்ட் சைட்ல வந்து ஹாஃப் வித் இருக்கு, எண்ட் ரைட் சைட்ல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து ஹாஃப் வித் இருக்கு, ரைட் சைட்ல வந்து ஃபுல் வித் இருக்கு. இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்றது பேர் தான் வந்து பெவெல்டு க்ளோசர். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா நம்ம வந்து டேப்பர் பண்ணிடுறோம். அது வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்ல, ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரெயிட்டா இல்ல, டேப்பரா இருக்கு இந்த க்ளோசர்ல. அண்ட் நெக்ஸ்ட் மிட்ரேட் க்ளோசர். இதுல நம்ம டைரக்டா இங்கேயும் பிக்சர் வச்சு நம்ம வந்து கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் ஹேப்பனிங். ஒரு பாயிண்ட வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, திஸ் பாயிண்ட். ஓகேவா? அந்த கார்னர் பாயிண்ட எடுத்துக்கிட்டு அங்க இருந்து they are taking an angle of 45 up to 60 degree angle எடுத்துக்கிறாங்க. So from the angle they are developing a cutting plane. So I can able to develop a closure called mitrate closure. It is a portion of a brick whose one end is cut, splayed or mitrate. எல்லாமே வந்து ஒரே மீனிங். For full width, இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியுது ஒரு ஃபுல் வித் வந்து காணாம போயிடுச்சு கல் லெஃப்ட் சைடுல. The angle of splay, the cutting angle may vary from 45 to 60 degree depending on our joint. எந்த இடத்துல நம்ம கல்ல வைக்க போறோம் அப்படிங்கறத பொறுத்து. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து க்ளோசர், குவீன் க்ளோசர் பார்த்துருக்கோம். அந்த குவீன் க்ளோசர்னாலே ஆஃப் பிரிக்கு பிளஸ் குவீன் க்ளோசர்ல குவார்டர் பிரிக் இருக்கு. அதுக்கப்புறமா கிங் க்ளோசர், பெவெல்டு க்ளோசர், மிட்ரேட் க்ளோசர், இவ்வளவு பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பேட். க்ளோசருக்கும் பேட்டுக்கும்
என்ன டிஃபரன்ஸ்? க்ளோசர்னாலே என்ன மீனிங்னு ஒரு தனி 2 பாயிண்ட் ஸ்லைட்ல இருந்தது ஞாபகம் இருக்கா? which means all the time you cut the brick along the length of the brick. Along the length cut பண்ணோம்னா that is called closer. But along the width cut பண்ணோம்னா that will be called as bat. So எந்த ஒரு brickமே கட் ஆனா may be either called as closer or a bat depending upon at what dimension you are picking as a reference. Length reference எடுத்தோம்னா அது வந்து closer, width reference எடுத்து கட் பண்ணா அது வந்து bat. அதான் நீங்க கொடுத்துருக்காங்க. when a brick is cut across the width, the resulting is called the resulting piece, அதாவது the remaining portion is called bat. ஓகேவா? ஸோ இந்த 3/4 பேட்டை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கரெக்டா? 3/4 அப்படின்னு எழுதி ஒயிட் போர்ட்ல எழுதியிருந்தோம். ஒரு ஃபுல் பிரிக்ல 3/4 ரிமைனிங்கா இருக்கும், 1/4 will be the removed piece. That is called 3/4 bat, 3/4 bat. And next beveled bat. beveledனாலே என்ன இங்கிலீஷ் மீனிங் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தோம். நம்ம டேப்பரா ஸ்லோப்பா கட் பண்றது. அதே போலதான் இங்கேயும் beveledனா cut in the form of slope along the width. And next பாத்தீங்கன்னா half bat. ஸோ எப்படி 3/4 bat இருக்கோ 3/4, அதே மாதிரி half batனா 1/2. நமக்கு பிரிக்ஸ் போர்ஷன்ல வந்து ஸ்டார்டிங்ல we will have a type of bricks, classification of bricks. அங்க வந்து இனிமே பார்க்க போற கண்டென்ட் தான் மெயினா இருக்கும். பட் these are the important terms and references which you need to know. ஏன்னா நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கிறது நல்லது. எல்லாமே ட்ரிபிளில வந்து பேசிக் சிவில் படிக்கும்போது அவங்க வந்து இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்காங்க. ட்ரிபிளி ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் செமஸ்டர் படிக்கும் போதே இப்போ நீங்க படிக்கிற சர்வே, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லா சப்ஜெக்டோட பேசிக்ஸையும் படிச்சிருப்பாங்க. ஈவன் யுவர் தேர்ட் இயர் சப்ஜெக்ட் ஆல்சோ. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்பிளிட். இந்த கான்செப்ட்ல பாருங்க, யுவர் பிரிக் இஸ் கட், இங்கேயும் ஆஃபா தான் கட் பண்றாங்க. பட் எப்படி இருக்கு? டாப் போர்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் தே ஆர் ரிமூவ் த பாட்டம் போர்ஷன். சாரி, எஸ், டாப் போர்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு யூ ஹாவ் ரிமைனிங் பாட்டம் போர்ஷன் which is called as split. அண்ட் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து பேக் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் த பெனித் சர்ஃபேஸ். ஃபேஸ்க்கு பெனித் என்ன இருக்கோ அது வந்து பேக். த இன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த பிரிக் வால் விச் இஸ் நாட் எக்ஸ்போஸ் டு த, இட் இஸ் கால்ட் பேக். அண்ட் த மெட்டீரியல் ஃபார்மிங் த பேக் இஸ் கால்ட் பேக்கிங். சப்போஸ் உங்க பிரிக் வாலுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஃபினிஷிங்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இட் வில் பி கால்ட் அஸ் பேக்கிங். அண்ட் இங்க நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இந்த ஸ்லைட்ல எல்லாமே அவைலபிளா இருக்கும். டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பேராகிராஃபா இருக்கும் இந்த டெக்ஸ்ட் புக் எடுத்து பாத்தீங்கன்னா. பட் நம்ம ஸ்லைட்ஸ்ல கீ பாயிண்ட்ஸ் வில் பி in the form of tabular form, like a comparison. சில இடத்துல கம்பேரிசன்ஸ் வரும். எல்லாமே புக்ல பாயிண்ட்ஸா இருக்கும். நீங்க தனித்தனியா படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இன்டர்லேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. டென்சிட்டி which is 2.5 to 2.8 gram per centimeter cube. அண்ட் இப்போ ஒரு சின்ன டவுட், இப்போ இந்த வேல்யூ வந்து 2.5 to 2.8 கிராம் per centimeter cube. பட் நம்ம நார்மலா யூஸ் பண்ற டென்சிட்டி வந்து கிலோகிராம் per m cube. அப்போ கிராம் per centimeter cube எப்படி, how can you convert it into kilogram per meter cube? இப்போ இதே வேல்யூஸ்னா கிலோகிராம் per meter cubeல சொல்லணும்னா what will be the answer? Anyone? Anyone? If suppose I have to write the values, density values in kilogram per centimeter cube. Into 10 power minus 5.
அப்படி பண்ணணும் அவசியம் இல்லையே. சிம்பிள் கன்வர்ஷன், அதாவது ஒரே ஒரு நம்பர் இருந்தா போதும். அந்த நம்பரை வச்சு யூ கேன் எய்தர் மல்டிப்ளை ஆர் டிவைட், which means your gram per centimeter cube kg per cube மாத்தணும்னா into 1000 பண்ணணும். ஓகேவா? டென்சிட்டி யூனிட் கன்வர்ஷன் ஜஸ்ட் டேபிள்ஸ் நிறைய இருக்கும், ப்ரீடிஃபைன் டேபிள்ஸ். நம்ம கிராம கிலோகிராம மாத்துறது, சென்டிமீட்டர் கியூப் மாத்துறது அவ்வளவு கூட தேவையில்லை. இதை நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிராம் per centimeter cube கேஜி per cube மாத்தணும்னா into 1000. அப்போ என்ன வேல்யூவா இருக்கும் டென்சிட்டி? 2.5 பதிலாக 2500 kg per cube. That is your value. And the bulk specific gravity is 1.6 to 2.5, which means உங்களோட அக்ரிகேட்டை விட இதோட இடத்தன்மை கம்மி. ஏன்னா நேற்று அக்ரிகேட்டுக்கு என்ன சொல்லியிருந்தோம், கிரேவலுக்கு அபவுட் 2.6 சொல்லியிருந்தோம். பட் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் பிரிக்குக்கு the specific gravity will be maximum 2.5, which means water விட brick வந்து 2.5 times எடை அதிகம். அதான் மீனிங். So the range varies from 1.6 to 2.5. And the other important characteristic of a brick is obviously it should have pleasing appearance, strength, durability. இதெல்லாம் basic properties. இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு மெட்டீரியல்லையும் ரிப்பீட்டேட்டிவா சில விஷயங்கள் தான் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதுலயே நமக்கு அட்வான்டேஜஸ் அடங்கி இருக்கு. ஓகேவா? அது கூட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ண போறோம், அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இன் சம் கேசஸ் எல்லாத்துக்குமே மேனுஃபேக்சர் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி பிரிக்கு, கான்கிரீட் இதுக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தனியாக போர்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட் வில் பி டெஸ்டிங். இதையெல்லாம் பண்ணாதான் அந்த மெட்டீரியலை பத்தி நம்ம ப்ராப்பரா ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற அர்த்தம். ஸோ அண்ட் யங்ஸ் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா 5 to 30 Newton per mm square stress by strain. லென்த் ஆஃப் த பிரிக் நம்ம இவ்வளவு நேரம் அந்த பிக்சர்ஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். பிரிக்கு 3 dimensions இருக்கு, லென்த்து, வித் அண்ட் ஹைட். இப்போ நம்ம லென்த்துக்கும் வித்துக்கும் எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, யுவர் லென்த் ஆஃப் த பிரிக், தட் இஸ் யுவர் ஸ்ட்ரெச்சர், will be twice the width of the brick, அதாவது twice the header including the thickness of mortar. இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து தான் எவ்வளோ எம்எம்னு கால்குலேட், எவ்வளோ சென்டிமீட்டர்னு கால்குலேட் பண்ணோம்னா that will be your designed or manufactured length of the brick. அப்போதான் நமக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல அந்த ஜாயின்ஸ் வரும்போது நமக்கு அந்த க்ளோசிங் கரெக்டாக இருக்கும். 2 times the width of the brick plus thickness of the mortar. அந்த சிமெண்ட், சாண்டு, வாட்டர் மூணும் யூஸ் பண்ண பேஸ்ட் பேர் தான் வந்து மார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. MORTAR, மார்டர். அண்ட் ஹைட் ஆஃப் த பிரிக், நீங்க ப்ரீவியஸ் பிக்சர்ஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஹைட்டும் வித்தும் வந்து சேமா இருந்திருக்கும். விச் மீன்ஸ் அந்த கல் போர்ஷன் இருக்கு இல்லையா, கல் போர்ஷன் வில் பி அ ஃபார்ம் ஆஃப் அ ஸ்கொயர். ஏன் ஸ்கொயரா இருக்கு? width of the brick-ம் height of the brick-ம் சேம். தட் இஸ் வை இந்த கல் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பேசிங்ல ரெண்டு லென்த்துமே உங்களுக்கு ஸ்கொயர், ரெண்டு லென்த்துமே சேமா இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் a ஸ்கொயர். அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு கிளாசிஃபிகேஷன் மட்டும் பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு 5-6 டைப் பிக்சர்ஸ் தான் இருக்கு, ரொம்ப தியரி இருக்காது. பிரேக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் பார்த்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ரிமைனிங் கிளாசிஃபிகேஷன் போட்டோஸ் நம்ம வியூ பண்ணுவோம் அதிகமா. அதனாலதான் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல இனிமே வந்து நம்பர்ஸ் இருக்கும். தட் நம்பர்ஸ் வில் இண்டிகேட் அபவுட் த லிஸ்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நிறைய விதமா நிறைய கோணத்துல பிரிச்சிருக்காங்க பிரிக்கை. எப்படி அப்ரோச் பண்ணா அதுக்கு என்ன, அந்த பிரிக்குக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் தான் மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி மாறுச்சுன்னா என்ன பிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அத்தனை விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வில் பி பேஸ்ட் ஆன் ஃபீல்டு ப்ராக்டிஸ், விச் மீன்ஸ் யுவர் ஜென்ரல் மெக்கானிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ அதிகமா நீங்க மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணும்போது
நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் இல்லையா, அந்த பிரிக்கோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு they have classified bricks as 4 class: first class, second class, third class and fourth class. ஸோ ஒரு பிரிக்கை வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நமக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ் வருதோ அந்த ரிசல்ட்ஸ் இந்த 4 கிளாஸ்ல எது கூட ஃபிட் இன் ஆகுதோ அப்போ நம்ம அந்த பிரிக்கை அந்த கிளாஸ்ல சேர்த்துக்கலாம். அதான் அதோட ஃபர்ஸ்ட் டைப். ப்ரீவியஸா சொன்ன மாதிரி நமக்கு டெக்ஸ்ட் புக்ஸ்ல பேராகிராஃபா இருக்கும், இங்க ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் ஒரு கம்பேரிசன் மாதிரி போட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுல வந்து சில காமன் டீடைல்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு குயிக்கா ரீட் பண்ணும். பர்ன்ட், அதாவது எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கு நம்ம ப்ராடக்ட். பிரிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செங்கல் சூளையில களிமண்ணை எரிச்சுதான் வந்து செங்கலா மாத்துறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பேர்ன் ஆகி நம்ம ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக். அடுத்து சர்ஃபேஸ் எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பியரன்ஸ் பொறுத்து. அடுத்து ஃபிளாஸ் அண்ட் டிஸ்டார்ஷன்ஸ். நார்மலா வந்து அந்த சர்ஃபேஸ்லயே நம்ம விஷுவலா ஐடென்டிஃபை பண்ணாலே தெரியும் ஏதாவது கிராக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டெக்ஸ்டர் அண்ட் அலவபிள் வாட்டர் அப்சார்ப்ஷன். நேற்று ஸ்டோன்ஸ்க்கும் ஒரு டேபிள் போட்டிருந்தோம். மேக்சிமம் இவ்வளோ சதவீதம் தண்ணி தான் அந்த மெட்டீரியலுக்குள்ள இருந்தா அக்செப்டபிள். பட் நம்ம வாட்டரோட லிமிட் அந்த மெட்டீரியலுக்குள்ள அப்சார்ப் ஆயிருந்ததுன்னா இட் வில் பி டேஞ்சரஸ். ஏன்னா டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். இட் வில் நாட் பி அ குவாலிட்டி பிரிக். ஸோ ஹியர் த பர்சன்டேஜ் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பர்சன்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரை வெயிட் ஆஃப் த பிரிக். ஒரு பிரிக்கை வந்து ட்ரை கண்டிஷன்ல வாட்டர் எதுவும் தண்ணி எதுவும் இல்லை அவைலபிளா இல்லாத டைம்ல நம்ம பிரிக்கை எடை போட்டு பார்ப்போம். அது ட்ரை வெயிட். ஸோ இன் கம்பேரிசன் வித் ட்ரை வெயிட் எவ்வளோ சதவீதம் ஆஃப் வாட்டர் அவைலபிளா இருக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டரிஸ்டிக். தட் இஸ் 12 to 15% ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் 16 to 20% ஃபார் செகண்ட் கிளாஸ். ஸோ வாட் டு தே மீன் பை தட்? up to 15% of water is permissible in the first class brick. பட் என்னோட வாட்டர் அப்சர்ப்ஷன் வேல்யூ வந்து 15க்கு மேல போச்சு, பட் 20க்குள்ள இருக்கு அப்படின்னா தட் பிரிக் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு செகண்ட் கிளாஸ். அதுதான் அந்த பர்சன்டேஜுக்கு மீனிங். அதே போல கிரஷிங் ஸ்ட்ரென்த் 10 Newton/mm². ஹியர் த கிரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூஸ் எவ்வளோ குறைஞ்சது இருக்கணும் அப்படின்னு. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் மினிமம் கிரஷிங் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் they are expecting 10 Newton/mm² stress to take from the load. And the second classக்கு இங்க வேல்யூ மென்ஷன் பண்ணல, பட் இட் இஸ் 7 Newton/mm². அப்டேட்டட் ஸ்லைட்ல you will get that correction addition. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குக்கு 10 Newton/mm², செகண்ட் கிளாஸ்க்கு 7 Newton/mm², the minimum crushing strength. அண்ட் லாஸ்ட்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரக் அப்படின்னு இருக்கு. ஸ்ட்ரக்னா ஒரு நார்மலா ஃபீல்டுல பிரிக்கை டெஸ்ட் பண்றதுக்காக 2 செங்கலை ஒன்னத்தோட ஒண்ணு இடிச்சு பார்ப்பாங்க எப்படி சத்தம் கேக்குதுன்னு. ஒரு கிளியர் சவுண்ட் டொக் டொக் அப்படின்னு கிளியரா கேட்டுதுன்னா இட் கேன் பி டர்ம்ட் இன்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக். பட் அந்த சவுண்ட் ப்ராப்பரா இல்லைன்னா இட் கேன் பி செகண்ட் கிளாஸ். பட் மற்ற ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம வந்து செக் பண்ணணும், எப்படி வாட்டர் அப்சர்ப்ஷன் எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நீங்க லேப்ல வரும்போது யூ வில் ஏபிள் டு டூ ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த லேப், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக், அதை கண்டுபிடிக்கிறது. அண்ட் ஃபர்ஸ்ட் சில காமன் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பார்ப்போம். பர்ன்ட் ஃபார் போத் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் பிரிக் வில் பி டீப் ரெட் கலர். நார்மலா நம்ம குவாலிட்டி பிரிக்ஸ் பார்க்கணும் இல்லையா, ஒரு கலர் வந்து deep red. And surface பொறுத்த வரைக்கும் it will be smooth, rectangular, parallel, sharp and straight edges. எந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷிங் கெட்டு போகாம இருக்காது. it will be proper, ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப்பா, ஒரு பெர்ஃபெக்ட் கியூபாய்டா இருக்கும். இந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பா இருக்கும். ஃபிளாஸ் பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ல எந்த ஒரு டிஃபெக்டும் அலவபிள் இல்லை, பட் செகண்ட் கிளாஸ்ல சம் ஸ்மால் டிஃபெக்ட்ஸ் ஆர் அலவபிள். அண்ட் தேர்ட் கிளாஸ் அண்ட் ஃபோர்த் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நம்ம வந்து ஆல்ரெடி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்னு பார்த்தாச்சு. ஸோ டைரக்ட்லி when comparing to the description, third class underburnt and fourth class overburnt. Underburnt, overburnt difference specifically, which means underburnt means நம்ம செங்கல் சூளை இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அடுக்கக்கூடிய கல்லுங்க உள்ள அடுக்கக்கூடிய கல்லுங்கள்ல செங்கல்ல நெருப்பு வந்து எந்த செங்கல்ல கூட நிறைய கான்டாக்ட்ல இருக்கோ அந்த இந்த பர்டிகுலர் கல்லு தான் வந்து கரெக்டா பர்ன்ட் ஆயிருக்கும். பட் இப்ப நம்ம செங்கல் சூளையில ரொம்ப ஓரமா, அதாவது நெருப்பு தள்ளி செங்கல், அதாவது செங்கல்னு சொல்லக்கூடாது, ப்ராடக்டா மாறுறதுக்கு முன்னாடி அந்த கிளே ப்ராடக்ட் வந்து செங்கல் சூளையில நெருப்புக்கு தூரமா இருந்ததுன்னா ஆப்வியஸா அதுக்கு வந்து அவ்வளவு பர்ன்ட் ஆயிருக்காது. தட் இஸ் கால்டு அண்டர் பர்ன்ட். ஸோ நெருப்போட எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி அந்த கிளே மோல்டு இருக்கோ தட் இஸ் கால்டு அண்டர் பர்ன்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க, ஃபோர்த் கிளாஸ்ல ஓவர் பர்ன்ட். சப்போஸ் இஃப் த கிளே மோல்டு இஸ் வெரி க்ளோசர் டு த கில்ன், அந்த சிச்சுவேஷன் இட் வில் பி கால்ட் அஸ் ஓவர் பர்ன்ட். ஏன்னா ரொம்ப பர்ன் ஆகி தீஞ்சு போயிருக்கும் கல். அந்த தீஞ்சு போனதுனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் பர்ன்ட். அதை பொறுத்தே நம்ம விசிபிலிட்டி எப்படி இருக்கும், சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு. தேர்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சாஃப்ட் அண்ட் லைட் கலர், அண்ட் ஃபோர்த் கிளாஸ் இட் இஸ் பேட்லி டிஸ்டார்டட் இன் ஷேப் அண்ட் சைஸ். ஏன்னா ரொம்ப தீஞ்சு போனதுனால நமக்கு அந்த டிஸ்இன்டகிரேட் ஆயிருக்கும். கிளே வந்து நம்ம இனிஷியல் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அண்ட் ஆல்சோ ஃபோர்த் கிளாஸ் இட் இஸ் பிரிட்டில் இன் நேச்சர். பிரிட்டில்னா என்ன, கண்ணாடி மாதிரி துண்டு துண்டா உடையிறது தான் பிரிட்டில். ஈஸியா பிரேக் ஆகுறது. பிசிக்ஸ்ல தெரியும் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ்லாம். அண்ட் தேர்ட் கிளாஸ் பிரிக்க பொறுத்த வரைக்கும் யுவர் வாட்டர் அப்சர்ப்ஷன் லிமிட் இஸ் அக்செப்டபிள் அப் டு, அதாவது யுவர் வாட்டர் அப்சர்ப்ஷன் லிமிட் இஸ் அக்செப்டபிள் அப் டு 25%. அதுக்கு மேல போனா நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். இட் கேனாட் பி கன்சிடர்ட் ஆஸ் தேர்ட் கிளாஸ். ஃபோர்த் கிளாஸ்க்கு நம்ம எந்த வேல்யூவும் போடல, ஏன்னா ஆப்வியஸ்லி அதை டெஸ்ட் பண்றது அவ்வளவு யூஸ் இல்லை. ஏன்னா ஏன் நம்ம ஒரு மெட்டீரியலை டெஸ்ட் பண்ண போறோம், அது அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க அப்ளிகேஷன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பண்ணணுமா வேணாமா முடிவு பண்றோம். ஃபோர்த் கிளாஸ் பிரிக்கு டெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு அவசியம் வராது. ஏன்னா ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் ஆன்சர் வாட்டர் அப்சர்ப்ஷன் அதிகமா இருக்கும்ட்டு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக். இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கு. நீங்க வந்து இப்படி